சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் திரு பாலா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. சார், தர்மஸ்தலா இஷ்யூ அப்படின்றது கடந்த 2 மாதங்களாக நாட்டையே உலுக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெல்தங்கடி என்ற ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலா கோயில், தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோயில். அந்த கோயில் நிர்வாகிகள் பல பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து அங்க நேத்ராவதி நதிக்கரையில புதைத்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தவர் அங்க 1994 இருந்து 95 இருந்து 2014 வரைக்கும் அங்க தூய்மை பணியாளராக வேலை பார்த்த ஒரு நபர். அவர் இப்போ விசில் ப்ளவரா வெளியில வந்து என்னுடைய மனசாட்சி உறுத்தியது, அதன் அடிப்படையில இப்ப அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு சில ஆதாரங்களையும் கொடுத்து போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகுறாரு. இப்போ விசாரணை போட்டு சிறப்பு விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டுச்சு. இப்போ அது அரசியல் ரீதியாகவும் கிளம்பி இரண்டு கட்சிகளுக்கு மத்தியில, காங்கிரஸ் பிஜேபி மத்தியில பெரிய புயலா போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. சட்டமன்றத்திலே அதை பற்றி கடுமையான விவாதங்கள் எழுப்பப்படுது. பலருமே கோயில் நிர்வாகத்துக்கு ஆதரவாக செயல்படுறதையும் பார்க்க முடியுது. இன்க்ளூடிங் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்களுமே அந்த நிர்வாகத்துக்கு ஆதரவாக இந்துக்களை இழிவுபடுத்துறாங்க, சனாதன தர்மத்தை இழிவுபடுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அரசியல் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில இருந்து அண்ணாமலை உட்பட இதுக்கு பின்னாடி ஒரு சதி செயல் இருக்கு அப்படின்னு ஒரு புகாரா சொல்றாங்க. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் மடங்கள் தான் அங்க ஆதிக்கம் செலுத்துது. அரசியல்னு வந்தாவே அவங்களுடைய ஆதிக்கம் தான் அங்க இருக்கு. அவங்க சொல்ற ஆட்களுக்கு தான் அங்க ஓட்டே விழுது அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு. இப்ப இந்த விவகாரத்தை நம்ம எப்படி பார்க்கிறது? இதன் பின்னாடி நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கர்நாடகாவை பொறுத்தவரை மடங்களுடைய ஆட்சியில் தான் அரசியலே நடக்குது. சித்தராமையா வரும்போது DK சிவகுமாருக்கும் அவருக்கும் யார் முதல்வராக இருப்பது என்பதில் ஒரு ஒப்பந்தத்தை காங்கிரஸ் கொடுக்குது. நீங்க 6 மாசம், அவர் 6 மாசம் இருக்கட்டும் சொல்லிட்டு போன வாட்டியே சித்தராமையா அந்த தகராறு பண்ணார். சித்தராமையாவுக்கு ஒரு செய்தி சொல்வதற்காக தான் DK சிவகுமார் ஜக்கி வாசுதேவ் கிட்ட நவராத்திரி இந்த ஃபங்க்ஷன்ல சிவராத்திரியில உட்காந்துட்டு போனார். அமித்ஷா இதுல அது ஒரு இண்டிகேஷன். நீங்க கொடுக்கலன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன்றதை DK சிவகுமார், கர்நாடகாலையும் ஒரு ஈஷா மையம் இருக்கு, அதன் சார்பாக அவர் பங்கெடுத்தாருன்னு எதுல வேணா வரட்டும். இப்ப RSS பாட்டு பாடியிருக்காரு சட்டசபையில் RSS பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. அவர் செய்தி சொல்லிட்டே இருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரேவண்ணா வழக்கு வந்தது பாருங்க. ரேவண்ணா வழக்கு பிரிஜ்வால் வழக்கு வந்தப்போ கிட்டத்தட்ட 3000 வீடியோக்களை பென்ட்ரைவா போட்டு எல்லா இடத்துக்கும் போட்டாங்க. இன்னைக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் வந்துருச்சு. அதையெல்லாம் DK சிவகுமார் செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. அப்படி செய்திருந்தாலும் அது ஒரு தேர்தல் பிரச்சாரம், ஒரு குற்றவாளியை அடையாளம் காட்டுகின்ற தேர்தல் பிரச்சாரம். அவருக்குரிய பங்கீட்டை நீங்க கொடுக்கல. அப்ப அவர் சார்ந்த மடங்கள் இருக்கு, இவர் சார்ந்த மடங்கள் இருக்கு. இந்த ஒக்கலிகா லிங்காயத்து பஞ்சாயத்துல இந்து மதத்தினுடைய நாங்கள் தான் மனு தர்மத்தை காப்பாற்றுவர்கள், சனாதனத்தினுடைய வேர்கள் எங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்ற RSSம் சரி, நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, மோகன் பகவத்தா இருந்தாலும் சரி, அமித்ஷா இருந்தாலும் சரி, கர்நாடகாவினுடைய கேள்விக்கு இவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் லிங்காயத்துகள் ஏற்கனவே நாங்கள் சிவமதம், வீர சைவர்கள், எங்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நாங்கள் இந்து மதம் சார்ந்தவர்கள் அல்ல, எங்களை ஒரு தனி டினாமினேஷன் என்று சொல்லப்படுகின்ற தனி மதமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கமிட்டிலாம் போட்டு எல்லா அறிக்கையும் அவங்களுக்கு ஆதரவா இருக்கு. மத்திய அரசு அதை நிறுத்தி வச்சிருக்கு. இல்லைன்னா அவர்கள் தனி மதமாக அறிவிக்க வேண்டும் என்று சீக்கியர்களை போல கேட்டுட்டு இருக்கான். வீர சைவர்கள் அவங்களுக்கு ஆந்திராவில் பேஸ் இருக்கு, தென் தமிழ்நாட்டில் பேஸ் இருக்கு, நம்ம சிதம்பரம் சீர்காழி இந்த பக்கம்லாம் ஆளுங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் எங்க ஆளுங்கன்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி அறிவித்தால் இந்து மதத்தினுடைய பிளவு வரும்ன்றத ஒவ்வொருவரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இல்ல, இது லிங்காயத்து மடங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கு. ஆனா நம்ம மாலை நேரத்து சங்கிகள் டிஷர்ட் கும்பல்லாம் இங்க உட்காந்துட்டு டிவியில பேசுது இல்ல, அதை பத்தி வாயே திறக்க மாட்டான் பாருங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அவனுக்கும் சிவன் தானே கடவுள். அந்த சிவன் கடவுள் என்பவன் நான் தனி மதம், நான் இந்து அல்ல என்று தீர்மானம் நிறைவேற்றி கமிட்டி போட்டு அந்த கமிட்டி பரிந்துரை செய்திருக்கிறது, சட்டப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து நான் சைவ சமயம், மாலியம், சைவம் என்று 2ஐ தவிர தமிழ்நாட்டில் இருக்கின்ற யாருக்கும் இந்து மதத்தோட தொடர்பு இல்லை நீங்க பேசுனீங்கன்னா, இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுது, உங்களை பார்த்து தீவிரவாதி, பிரிவினைவாதி அப்படின்னு முட்டாளுங்க பேசுவாங்க.
நம்ம மன்னிப்பு கேட்பதையே முழு நேர தொழிலா வச்சிருக்க எச் ராஜாவுக்குலாம் இதெல்லாம் தெரியாதா? தனி மதமா கேட்கறாங்கன்னு பேச. அர்பன் நக்சல்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை போய் அர்பன் நக்சல்ஸ்ன்றீங்க. ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு துணை ஜனாதிபதி வேட்பாளராக வந்த ஒரே ஒரு காரணத்துக்காக சால்வாஜோடாம் தீர்ப்பில் வந்து அவர் கொடுத்ததை வச்சு அவர் வந்து இது பண்ணாரு. ஏங்க சத்தீஸ்கரில் போய் நக்சல்களையும் தீவிரவாதிகளையும் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு படையை உருவாக்குது. உங்ககிட்ட போலீஸ் இருக்கு, உன்கிட்ட சிஆர்பிஎஃப் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற மலைவாழ் மக்களை வச்சு அவங்கள வச்சு அம்பு வச்சு அடிக்க சொல்றான். அப்ப நீயே ஒரு உள்நாட்டு போரை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தால் அப்ப மற்ற இடங்கள்லாம் அப்படி குழுக்கள் உருவாக்குறது உங்களால எப்படி தடுக்க முடியும்ன்றதுதான் சல்வாஜோடான் ஜட்ஜ்மெண்ட். ஆக அதை சட்டவிரோதம்னு அறிவிக்கணும்னு சொல்றதுதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அதுல அவர் இருந்தார். அவர் என்ன சொல்றாரு, தனிப்பட்ட மனிதனுடைய தீர்ப்பு அல்லது அது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பா பாருன்னா அமித்ஷா போய் பேசுறாரு, அவர் நக்சலிசத்துக்கு ஆதரவா இருந்தார். எவ்வளவு பெரிய மிக மோசமான அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட். அப்ப மதத்தை வச்சு எப்படி பிரிக்கிறதுன்றது புரிஞ்சுக்கோங்க. சோ கர்நாடகால வந்து லிங்காயத்துகள் வேணும்னா அந்த மடத்துல போய் காலில் விழுறது, ஒக்கலிகாஸ் வேணும்னா அந்த மடத்துல போய் காலில் விழுறது, எல்லா மடங்கள்லையும் போய் நீங்க காலில் விழுற வேலையை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் ஜக்கி வாசுதேவ் மடத்திலையும் போய் கோயம்புத்தூர்ல விழுறீங்க. அவர் மட்டும் எங்கிருந்தா வந்தாரு, கர்நாடகால ஆரம்பிச்சு கடை திறந்தாரு, கோழி பண்ணை நடத்தி பார்த்தாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்தி பார்த்தாரு, ஒன்றும் பிஸ்னஸ் ஆகல. பிரபாகர்னு ஒருத்தர்கிட்ட போய் யோகா கற்றுக்கிட்டாரு. அந்த யோகா கற்றுக்கிட்ட இடத்துல கோயம்புத்தூர்ல வந்து ஒரு குடிசை போட்டுக்கிட்டு யோகா கடை ஆரம்பிச்சாரு. அந்த யோகா கடை ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணுச்சு, ஒரு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்தாங்க. அங்கேருந்து கொஞ்சம் ஆட்டையை போட்டாரு. யோகா கடையை வந்து பெருசா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆக்குனாரு. அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை வந்து இப்போ வால்மார்ட் மாதிரி உலகம் பூரா கொண்டு போயிட்டாரு. அவர் ஒரே ஒன்று தான் பேசுவார், எல்லா சாமியார்களும் வந்து திறந்துட்டு போங்கன்னாரு. இவர் திறந்து வை, எல்லாம் அத்தனைக்கும் ஆசைப்படுது. அடுத்தவன் சொத்தா இருந்தாலும் பரவாயில்ல, காடா இருந்தாலும் பரவாயில்ல, யானை போற வழியா இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனைக்கும் ஆசைப்படுது. அதுல சில பேர் என்ன பண்ணா, அடுத்தவன் முன்னாடிக்கும் ஆசைப்படலாம் போல இருக்கு, ஐயா சொல்றாருன்னு சொல்லிட்டு அதுக்கும் போறான். அது ரொம்ப கொச்சையாயிரும். அதுக்கு பின்னாடி வேற ஒரு ஸ்டோரி இருக்கு, அதை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. அப்படி அதுக்கு வந்து பத்திரிகைகள் வந்து என்ன பண்றான், போட்டுக்கிட்டு அவனுக்கு வந்து விளம்பரம் கொடுக்குறான். அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு அதுக்கு ஒரு பத்திரிகை. கதவை திற காத்து வரட்டும், இன்னொருத்தன் இந்த பக்கம் திறக்கிறான். இதற்கு பத்திரிகைகளும் துணை போகின்ற ஒரு பரிதாபம் இருக்கு. இப்படி வளர்த்து விடப்பட்ட இந்த மனிதர்கள் வந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, கடைசி வரை மக்கள் அவன் சுய சிந்தனைக்குள் சென்று விடக்கூடாது, மதத்தினுடைய பிடியில இருந்து அவன் வெளியில இருந்துடக்கூடாதுன்னு சொல்லும் போது தான் அவன் கடைசி வரைக்கும் இவங்க பிடியில இருப்பான். அப்ப இந்த இடத்துல திகம்பரசாமின்னு ஒரு பழைய சினிமாலாம் இருக்கு. திகம்பரன் பராசக்திக்கெல்லாம் முன்னாடி சாமியார்கள் வந்து என்ன அட்டகாசம் பண்ணுவாங்க, எப்படி வந்து பெண்களோடு சல்லாபிப்பதை வந்து உல்லாசம் செய்வதை வந்து எப்படி வந்து பண்ணுவாங்கன்றதுலாம் நிறைய வந்திருக்கு. இப்படி வரும்போது இங்க வந்த குற்றச்சாட்டுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சொன்னதை போல ஒரு தூய்மை பணி தொழிலாளர் அந்த இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு எளிய மனிதன், அவன் வந்து அந்த மடத்துல வந்து சாமியார் வேலைக்கு போட்டி போட்டவன் இல்லை, பதவிக்கு வந்து கேட்டவன் இல்லை, அல்லது சம்பளத்தை வந்து ஏற்றி கொடுன்னு கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக பிளாக்மெயில் பண்ணவன் இல்லை. இப்படிலாம் எந்த ஹிஸ்டரியும் வரலாறும் நீங்க கொடுக்கல. எந்த இடத்துல அரசியலும் நீதித்துறையும் உள்ள வருதுன்னு பார்க்கணும். ஒருத்தவன் என்ன சொல்றான், நான் கடந்த 15-20 வருஷங்களா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், நூற்றுக்கணக்கான பிணங்கள் இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விசில் ப்ளோயர் அனன்யா பட் பேசுறாங்க, சுஜாதா பட் பேசுறாங்க, என்னுடைய பெண்ணு போனா காணான்னு சொல்லிட்டு. கரெக்டா? அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக கராபரேட்டிவாக, நீதித்துறையில கராபரேட்டிவ்னா அதற்கு ஒத்து இசைந்து போவதாக இந்த ஸ்டேட்மெண்ட் வருது. அந்த கராபரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒத்திசைந்து வருது. ஆமாம், இப்படிலாம் நடந்தது உண்மை, நானே புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி இது என்னடா பெருசாகுதுன்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் பதிவு பண்றாங்க. 164 ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பதிவு பண்ணியாச்சு. பதிவு பண்ணதுக்கு பிற்பாடு கர்நாடக அரசு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கிறது. ஏன்னா அது பப்ளிக் டிபேட் ஆயிடுச்சு. நான் கூட ஏன் இந்த ப்ரோக்ராம் வந்து போடலன்னு சொன்னா, வந்தமோ போனோமோன்னு பேசிடக்கூடாது, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பொறுமையா பேசணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு நாள் நான் பேசல. அதான் காரணம். சில நிகழ்ச்சிகள் வந்து நான் உடனே பதிவு பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ த ஃபேக்ட் அண்ட் ட்ரூத். இப்படி வந்த ஒரு பிற்பாடு, இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டதுக்கு பிற்பாடு
போலீஸ் போய் அவங்க காட்டுற இடங்கள்லாம் பார்க்குறாங்க. முதல்ல எதுவும் கிடைக்கலன்னாங்க. முதல்ல ஒரு எலும்பு துண்டு கிடைச்சது. அப்புறம் அவர் காட்டின 11வது ஸ்பாட் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்துல 11 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதா செய்திகள் வந்துருச்சு. அப்ப எலும்புக்கூடுகள் அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் அரசாங்கத்துக்கு ஒரு கடமை இருக்கு. இது இடுகாடு, இது பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற சுடுகாடு. ஆகவே எலும்புகள் கிடைச்சதுன்னு சொன்னா அங்க விவாதம் வரப்போறதில்லை, டிபேட் வரப்போறதில்லை. ஆனால் மிக புனிதமாக கருதப்படுகின்ற அந்த மடத்திற்கு மிக அருகில் இருக்கின்ற நேத்ராவதி நதிக்கரையில் அவன் கொண்டு போய் காட்டுகின்ற இடங்களில் தோண்டி பார்த்தால் எப்படி எலும்புகள் கிடைத்தது? இது ஒரு பக்கம் வச்சுங்க. இப்ப நான் வழக்கறிஞர் நான் சொல்றேன், காணாமல் போனதாக, துன்புறுத்தப்பட்டதாக என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் அதெல்லாம் எடுங்க. எத்தனை குழந்தைகள் காணாமல் போனார்கள்? அந்த பாலியல் துன்புறுத்தல்லாம் அப்புறம் வரும். எவ்வளவு பேர் காணாமல் போனார்கள்? அந்த உறவினர்கள் ஒருத்தருக்கு சேர்ந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து மேட்ச் பண்றது கூட இன்னும் புலனாய்வு போகல. அடுத்த கட்டத்துக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து மேட்ச் பண்ணோம் காணாமல் போனவர்களோடு, அடையாளங்களோடு. இப்ப அகமதாபாத்ல விமான விபத்து நடந்தது, 240 பேர் மேல செத்து போனாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து எத்தனை நாள்ல கொடுத்தோம்? 10-15 நாள்ல எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. பாடி ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரிமைன்ஸை வச்சு அவங்க சடங்குகள் செய்வதற்கு உண்டானதெல்லாம் 10-15 நாள்ல பண்ணிட்டாங்க. அப்ப எத்தனை புகார்கள் இங்க நிலுவையில் இருக்கு. அவங்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து யாராவது ஒருத்தருக்கு மேட்ச் ஆனா கூட இவன் சொன்னது உண்மைன்னு ஆயிடுது. பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, புகார் சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த அரசுக்கு எதிராக சொல்லுகின்ற யாரையும் பழிவாங்குகின்ற பண்பாடு அவர்களுடைய குலத்தொழில். சத்யபால் மாலிக்னு ஒரு கவர்னர் இருந்தார். சத்யபால் மாலிக் இவர்களால் நிறுவப்பட்ட ஒரு கவர்னர். குறை சொல்லிட்டே இருந்தாரா? குற்றம் சொல்லிட்டே இருந்தாரா? சிபிஐ வச்சு வழக்கு போட்டாங்களா? சிபிஐ விசாரணை கொண்டு போனாங்களா? மன அழுத்தத்தில் செத்து போயிட்டார். அதுதான் நீங்க சொன்ன விசில் ப்ளோயருக்கு நடந்திருக்கிறது. இது பிஜேபி காரணம் நான் இது வரைக்கும் சொல்ல வரல. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. பிஜேபி அரசியல் பண்ணுது. என்ன ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா, பிரஜ்வல் ரேவண்ணா நீங்க சுட்டி காட்டினீங்க. பிரஜ்வல் ரேவண்ணா அப்படின்ற நபர் அவர் முன்னாள் பிரதமராக இருந்த தேவகவுடாவினுடைய பேரனாகவும் இருக்காரு. அப்படிப்பட்ட நபருக்கே நாங்க ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. யார் வாங்கி கொடுத்தது? நீதிமன்றம். காங்கிரஸ் ஆட்சியில நீதிமன்றம் வாங்கி கொடுத்தது. இப்ப இவங்க காங்கிரஸ் இதுல என்ன கேம் விளையாட போகுதுன்னு தான் பாக்குறாங்க. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு இதன் மூலமா என்ன கெட்ட பேர் கொண்டு வரலாம், மடாதிபதிகள் மூலமா என்ன அழுத்தம் கொடுக்கலாம். இப்ப பிஜேபி என்ன அரசியல் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, சனாதன இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளை உடைப்பதற்காக காங்கிரஸ் வேலை செய்துமா. காங்கிரஸ் தான் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலத்தை இழக்கிறதுக்கு விரும்புமா? கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இல்லையா? சட்டப்படி ஒரு பிரச்சனை வரும்போது யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களே போய் கைது பண்றது பண்ணியிருந்தா காங்கிரஸ் அரசாங்கம் பண்ணதே தப்புங்கிறேன் நான். அண்ணாமலை நிலை கேட்கிறாருன்னா, நீங்க பிரைமா ஃபேசியே இல்லாம ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷனை ஒருத்தர் வைக்கிறாருன்றதுக்காக ஒரு மாஸ்ட் மேன், ஒரு முகமுடியை போட்டு ஒரு நபர் இப்படி குற்றச்சாட்டு இது நான் கடுமையா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை பல கட்டங்கள்ல தனக்கு மூளையில் என்றது நிரூபிச்சிருக்காரு. நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தீங்க, ஐபிஎஸ் இருந்தீங்க, அந்த பகுதியில் பணியாற்றி இருக்கீங்க. ஒரு கொலை நடந்ததாக சொல்லப்படுகின்ற இடத்துல பிரைமா ஃபேசி எவிடன்ஸ்ன்றது என்ன? எஃப்ஐஆர் தான் முதல்ல. எஃப்ஐஆர் மேல புலன் விசாரணை நடக்கணும். அந்த புலன் விசாரணை அடுத்த கட்டத்திற்கு சென்று எக்ஸ்கவேஷன் ப்ரொசீடிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில், பள்ளம் நோண்டிய இடத்தில் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. மண்டையோடுகள் இருக்கு. அது யாருதுன்றது மேட்ச் பண்ணி சொல்லணும் இல்ல? அதை சொல்றதுக்கு முன்னாடியே பேஸ்லெஸ் அலிகேஷன் பிரைமா ஃபேசி கேஸ் இல்லைன்னு சொல்றதே ஓபன் அண்ட் ஷட் கேஸ் இவர் கொடுக்க முடியாது. அண்ணாமலை சொன்னார்னா தப்பு. தான் படிச்சதெல்லாம் தர்மத்தினுடைய லெஜிட்டிமசியை இல்ல அவர் படிச்சதெல்லாம் மறந்துட்டாரு பாவம். அதாவது எப்பவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாகியராஜ் படத்த வசனத்தை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். இந்த இது நம்மால்ல வரும், நாரோட பூவும் சேர்ந்து பூவும் நாரி போச்சுன்னு. அது அண்ணாமலைக்கு தான் பொருந்தும். நான் என்ன சொல்றேன், யூ ஆர் அ போலீஸ் ஆஃபீஸர். யோசிங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, அதுக்குள்ளே ஏன் இதுல கொண்டாந்து சனாதனத்தை நுழைக்கிற? நான் கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்கின்றேன், இஸ்லாத்திலையும் இருக்கின்றேன், புத்த மதத்திலையும் இருக்கின்றேன். மதம்னு வந்தாவே மக்களை மடையெல்லாம் வச்சிருக்கிறது தான் அதனுடைய கோட்பாடு. அப்படி இருக்கும்போது சனாதன இந்து மதத்தை அழிக்கணும்னு சொல்லி நீங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, யார் திகாக இருக்கான? கர்நாடகால திமுக இருக்கா?
இது காரணமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பி சசிகாந்த் செந்தில் தான் இதுல பின்புலத்துல இருக்காரு. அவர் தான் சசிகாந்த் செந்தில் வந்து பின்னணியில் இருந்தா தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக, காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக அவர் புகார்லாம் கொண்டு போவாரா? அல்ல சசிகாந்த் செந்தில் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் நீங்க சொல்லியிருக்காரா? அவர் சுயமரியாதை இயக்கத்துல இருந்தா திகால சேர்ந்துருவாரு, ஏன் காங்கிரஸ் எம்பி ஆகுறாரு? அப்ப அதுக்கு என்ன ஆதாரம்? அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சசிகாந்த் செந்திலோட. 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செஞ்சவங்க. ஒன்னு ஐஏஎஸ், ஒன்னு ஐபிஎஸ். 2 பேரும் ஒரே காலகட்டத்துல வந்து ராஜினாமா பண்ணவங்க. அடக்கமான பண்பாட்டோட அரசியல் பண்ணதால அவர் மக்கள் முன்னால் நின்று வென்று இன்னைக்கு வந்து மாநில மக்களவை உறுப்பினர் ஆயிட்டார். இது அடாவடி வெத்து வேட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சொந்த கட்சியிலேருந்தே ஓரம் கட்டி போட்டு வெளியில உட்கார்ந்துருக்காரு. அதுல எடப்பாடி ஜெயிச்சிட்டாரு. அதுல ஜெயிச்சது எடப்பாடி. அந்த ஆதங்கத்துல வந்து சொல்ல அண்ணாமலை வந்து இதை சொல்லக்கூடாது. ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அன்போட சொல்றேன். ஒரு காவல்துறை அதிகாரி வந்து நீங்க வந்து ஒரு பேஸ்லெஸ் கம்ப்ளைண்ட்னு சொல்ல முடியாது. விசாரணை நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் சரியா நடத்தலன்னு சொல்லுங்க. அல்லது நீங்க வந்து சிபிஐ என்கொயரி கேளுங்க. கோர்ட்ல போய் உத்தரவு வாங்குங்க. சிபிஐ தான் உங்க பாக்கெட்ல இருக்குல்ல. சிபிஐ என்கொயரி கேளுங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இஸ் ஒன்லி அப்பாயிண்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். சிபிஐ கேளுங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியா பாஜகவா அப்படிலாம் நான் சொல்ல வரல. இந்த மடங்களில் நடந்தது உண்மையா இல்லையா என்ற செய்தியை மக்களுக்கு நம்ம சொல்லணும். அப்படி நடக்கலன்னு சொல்லுகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி இதை நிரூபிக்குமானால் காங்கிரஸ் களங்கப்படட்டும். நமக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுல? இல்ல புகார் கொடுத்த புகார்தாரர் வந்து கைது செய்யப்படுறாரு. இன்னொரு சுஜாதா பட் வந்து அவங்க திடீர்னு பிறல் சாட்சியா மாறுறாங்க. இதெல்லாமே நடக்குது இல்லையா? இது எல்லா அரசியல் அழுத்தங்கள் உள்ள வழக்குகள்ல நடக்கும். பெங்களூர்ல ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தது, எம்பிஏ படிச்சுட்டு இருந்தது. அப்ப குஜராத்ல வந்து ஒருத்தர் மினிஸ்டர் இருந்தார், சிஎம் இருந்தார். குஜராத்திலிருந்து சிறப்பு காவல் படை வந்து பெங்களூர்ல இருந்து அந்த பொண்ணை துரத்திக்கிட்டே இருக்கு. துரத்திக்கிட்டே இருக்கும்போது ஜூரிஸ்டிக்ஷன் மாறி வந்து இங்க என்னடா வேவு பாக்குறாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்த உடனே அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. எங்க பொண்ணு வேற மாநிலத்துல படிக்குதுன்றதுக்காக நாங்க வந்து மாநில அரசை கேட்டுக்கிட்டோம், அவங்க தான் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னார் அந்த பொண்ணோட அப்பா. இதோட நிறுத்திப்பாங்க. இது எல்லா வழக்குகளையும் அந்த காலத்துல வந்து திமுகவுக்கே சொல்லுவாங்க. சிதம்பரத்துல வந்து உதயகுமார் கொலை வழக்குல வந்து அப்பாவே வந்து என் பையன் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ட்ரேஸ் எடுத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே பெரிய பெரிய ஹிஸ்டரி இருக்கும். நீங்க குற்றம் சாட்டும் போது நல்லா இருக்காது, திமுக பத்தி சொல்லும் போது இனிச்சது இல்ல. இப்ப குற்றம் சொல்லப்பட்ட குற்றத்தை கூறிய ஒருத்தரே ஏன் அரெஸ்ட் ஆகிறார், எந்த ஸ்டேஜில் அரெஸ்ட் ஆகிறான்னு பாருங்க. நீங்க கூட்டு போய் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் 164 எடுத்துட்டீங்க. அந்த அம்மா போன பொண்ணை காணான்னு சுஜாதா பட்டு பேசுது. அட்லீஸ்ட் அவங்களுக்காவது டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்ல, இல்லையா? இப்ப இந்த புகார்ல நாங்க போய் தோண்டி பார்த்தோம், எதுவும் கிடைக்கலன்னா இது பெர்ச்சூரி, பொய் கம்ப்ளைண்ட். புரியுதுங்களா? அதனால வந்து மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன், அவனை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம், உள்ள தள்ளணுன்றதுக்கெல்லாம் கூறுகள் இருக்கு. ஐயா, புலனாய்வை ஆரம்பித்து சிறப்பு புலனாய்வு குழு எடுத்திருக்கின்ற எலும்பு கூடுகள் யாருடையது? நாயுடையதா, பேயுடையதா, மனிதனுடையதா? ஒன்னையா சொல்லுங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே சொல்லணும். நீங்க ஏன் இது உள்ள புது சனாதனத்துக்கு இதுக்கு நடுத்துல என்ன வேலை? இந்து மதத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு மடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளி, அந்த தொழிலாளி தான் கொன்று புதைத்ததாக காட்டப்பட்ட இடத்தில் எலும்பு கூடுகள் வெளியே எடுக்கப்பட்டு விட்டன. அந்த எலும்பு கூடுகள் அறிவியல் பகுப்பாய்வுக்கு போகணும், மரபணு சோதனைக்கு போகணும், ஆணுடையதா பெண்ணுடையதா என்று கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இத்தனை புலனாய்வும் நிலுவையில் இருக்கின்ற இடத்துல ஏன் எல்லாருமே அரசியல் பண்றீங்க? அப்ப மடங்கள் வந்து நம்ம மேல கோச்சிக்குமோ? இந்த மடம் இல்லைன்னா நமக்கு அரசியல் இல்லைன்னு 2 கட்சிகளுக்கும் அங்க வந்து நிர்பந்தம் இருக்கு. ராகுல் காந்தியுமே தர்மஸ்தலா கோயிலுக்கு போயிருக்காரு. பிரச்சனைக்குரிய நபராக சொல்லப்படக்கூடிய வீரேந்திர ஹெக்டேவையும் அவர் சந்திச்சு பேசியிருக்காரு. அந்த போட்டோக்குள்ள இணையதளம். அதாவது பாலாஜி, நான் என்ன சொல்றேன், ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது நரேந்திர மோடியா இருந்தாலும் சரி, அமித்ஷாவா இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, நீங்க சாதாரண பஞ்சாயத்து தேர்தல் முதல் கொண்டு எம்எல்ஏ தேர்தல் வரைக்கும் போனீங்கன்னு வச்சுங்களேன், போகும்போது ஒவ்வொருவோட ஜாகிரபியும் உங்ககிட்ட இருக்காது, கூகுள் மேப் இருக்காது. போன உடனே ஐயா இங்கே வாங்க, இந்த ஊரில் ஒரு பணக்காரர் இருக்காரு, ஜமீன்தார் மாதிரி அவர் சொன்னார்னா ஒரு 5000 ஓட்டு இருக்கு, நீங்கள் அவர் வாட்டி பார்த்துட்டீங்கன்னா அந்த 5000 ஓட்டை நமக்கு தான் சொல்லி கூட்டு போவான் கட்சிக்காரன். அவர் உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பார். அவர் குற்றவாளியாக இருந்தால் அந்த குற்றவாளியை பார்க்கறதுக்கு இவர் ஏன் போனான்னு கேட்டால் மோடிக்கும் பொருந்தும், அமித்ஷாவுக்கும் பொருந்தும், ராகுலுக்கும் பொருந்தும். அது தேர்தல் பரப்புரை.
அந்த தேர்தல் பரப்புரையில வந்து இப்ப வந்து ஒரு பெரிய பிரச்சாரம் போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுன்னு. இந்த நேரத்துல போனாருன்னா குற்றம். ஏனென்றால் ஒரு குற்ற புலனாய்வு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் அந்த குற்றவாளியை காப்பாற்றுகின்ற நோக்கத்துல நீங்க போய் ஒரு வெளிச்சம் தரீங்கன்னு ராகுல் காந்தியவோ மோடியவோ அமித்ஷாவையோ சொல்லலாம். எல்லாரும் வந்து நார்மலா வந்து தேர்தலுக்கு வந்து தேடி போற இடம். அப்ப உள்ளுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத வந்து சில இடங்கள்ல சில மடங்கள்ல ஜெயலலிதாவுக்கு தான் தெரிஞ்சிருந்தது. சங்கரமடத்துல வந்து சங்கரராமன் வந்து யாரோ வெட்டிட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் தான் கத்தி எடுத்து தானே துண்டு துண்டா வெட்டிக்க முடியாது இல்லையா? ஆகவே இது கொலை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, கைது பண்ணாங்க. எல்லாருமே ஜெயலலிதாவா இருக்க முடியாதுன்னு. இல்ல நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இருக்கிற உட்பகை, அதுக்கு உண்டான காரணங்கள், இதை வந்து வேற கட்சி வேற ஆட்சி இருந்து என்ன செஞ்சிருந்தா என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மடத்தை பற்றி அந்த மடம் ஃப்ராடு அப்படின்னு சொல்றதெல்லாம் யாருன்னு பாருங்க, இன்னொரு மடம் தான் சொல்லும். இப்ப நீங்க சங்கர மடம் வந்து ஆதிசங்கரர் வந்து அவர் தான் நிறுவனார்னு சொல்றாங்கல்ல, அது பூரி சங்கர மடமோ துவாரகா மடமோ சிருங்கேரி மடமோ ஏன் உள்ள கூட நுழையிறது இல்லை? காஞ்சிபுரத்தில் எங்கேயாவது கால் வச்சு பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் மடங்களுக்கு உண்டான அரசியல். அவர்கள் இந்த மடத்தை ஆதிசங்கரர் நிறுவியதாக ஏற்றுக்கொள்வதில்லை. இவங்களே கதை விட்டுட்டு பீலா வர்றாங்கன்னு அவங்க சொல்றான். அதுக்கு புத்தகம்லாம் இருக்கு. காசில இருந்தே ஒருத்தர் புக் போட்டிருக்காரு. நீங்க உள்ள போய் படிச்சீங்கன்னா நமக்கு பல நாட்கள் வந்து அருமையான ஸ்டோரி எல்லாம் கிடைக்கும். யாரும் படிக்க மாட்டேங்கிறாங்க. ஆக இப்ப இந்த வழக்குல வந்து இவ்வளவு தீவிரமா இதை வந்து கொண்டு வரதுக்கு காரணம், நான் வந்து இதுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நடந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்தது என்ன நடக்கணும்னு ஒண்ணு இருக்கு சட்டப்படி. இந்த புலன் விசாரணையை பாதியிலேயே நிறுத்திவிட வேண்டும், அல்லது அதுக்கு வந்து ஒரு மதச்சாயம் பூசணும். இது காங்கிரஸ் தப்பு பண்ணிடுச்சுன்னு பிஜேபி சொல்லணும், பிஜேபி தப்பு பண்ணிடுச்சுன்னு காங்கிரஸ் சொல்லணும். ரெண்டு பேருக்கும் மடத்துக்கு கிரீஸ் அடிக்கிற வேலையை பண்றாங்க. அப்ப பணம் இருக்கிற இடத்துல எல்லாமே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அப்ப இந்த அரசியல்வாதிகள் பேசுவது உண்மையான மதமான்னு கேட்டீங்கன்னா, மதத்தை வியாபாரம் செய்கின்ற முகமூடிகள். இந்த முகமூடி மனுஷனை வந்து இவங்க உள்ள போயிட்டாங்கன்றல்ல, அது அல்ல உண்மை. இவர்கள் தான் முகத்தையே முகமூடிகளாக காட்டுபவர்கள், முகமூடிகளையே மக்களுக்கு முகமாக அறிமுகம் செய்பவர்கள். இவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு மதம் தேவை. ஒன்று இந்து மதம் அல்லது இஸ்லாம் அல்லது கிறிஸ்தவம் என்று தேவை. எளிய மனிதருக்கு 3 வேளை சாப்பாடு தேவை, படுத்தா தூக்கம் தேவை, நிம்மதி தேவை. அவன் கண்ணம் உடனே கேட்கறது கடவுள்கிட்ட அதை தான் மெயினா கேட்பான். நோயற்ற வாழ்வு கொடு, பசியற்ற வாழ்வு கொடு, கடன் கேட்காத ஒரு நிலைமையை கொண்டு வா, கௌரவமா வாழவை. இதுதான் சாதாரண மனுஷனுடைய நம்பிக்கை. ஜனார்தன் ரெட்டின்னு ஒரு அமைச்சர் இருந்தார் கர்நாடகால, சுஷ்மா சிவராஜோட செல்ல பிள்ளை. அவரும் சசிகாந்த் செந்தில் மேலையும் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? அவருக்கு வந்து ஏகப்பட்ட பணம் இருந்தது. அவர் வந்து பிறப்பில் வந்து ஒரு எளிய கான்ஸ்டபிளோட பிள்ளைகள் 2 பேரும். அரசியல்ல வந்து மைன்ஸ் கிரானைட்ல சம்பாரிச்சு திருப்பதி பெருமாளுக்கு வந்து 40 கோடியில வந்து கிரீடம் போட்டார், வைர கிரீடம். அந்த கிரீடத்தை போட்டுட்டு அதனோட ரெப்ளிகான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு கிரீடத்தை அவர் வீட்டிலேயே வச்சுக்கிறார். சாமி படத்துக்கு வச்சுட்டு அதுக்கு லேசர்லாம் போட்டு பாதுகாப்புலாம் வச்சு, கோடியில் இருக்கிற 40 கோடி திருடிடக்கூடாது, ஃபுல்லா வைரம். ஆனா என்னைக்கு கடவுளுக்கு சமமாக அதே கிரீடத்தை வீட்டில் வச்சாரோ அன்னையில இருந்து அவர் வீழ்ச்சி ஆரம்பிச்சதுங்கிறான். பெருமாள் கேட்டாரா? நேற்று கூட சொல்லியிருக்காங்க பாருங்க, யாரோ ஒருத்தர் 150 கோடி உண்டியல்ல போட்டு போயிருக்காருன்னு. அடுத்தவனுக்கு சாப்பாட்டுக்கு பசிக்கு 5 பைசா கொடுக்க மாட்டாங்க. கடவுளுக்கு கொடுக்கூடாதுன்னு நான் சொல்ல, அவனுக்கு கடவுளுக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்கு. நான் இவ்வளவு அடிச்சேன்னா உனக்கு இவ்வளவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜனார்தன் ரெட்டி வந்து உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அது சசிகாந்த் செந்தில சொல்லட்டும், காங்கிரஸ் சொல்லட்டும், பிஜேபியை சொல்லட்டும், பிஜேபி காங்கிரஸை சொல்லட்டும், காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலம் என்கின்ற காரணத்தால் அவர்கள் புலனாய்வை ஒழுங்காக செய்ய வேண்டும். உண்மையான குற்றவாளிகள் இருந்தால் தப்பிக்க விடக்கூடாது. அதன் பின்னால் எந்த மதம் இருந்தாலும் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். மடாதிபதிகளே இருந்தாலும் கூட அவர்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். குற்றம் நடந்திருக்குமானால் மதத்திற்கு பயந்தோ அல்லது வேறு இனங்களுக்கு பயந்தோ இதை நீங்க விட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் இத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க உதாரணம் இன்னும் பல காலம் தொடரும். அப்ப மக்களுக்கு வந்து என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா கூட்டமா சேர்ந்தா அல்லது அதிகாரம் ஒட்டுமொத்த அதிகாரம் கையில இருந்தா
இவங்களுடைய அடக்குமுறையில் நம்ம பேசக்கூடாதுன்னு பயம் வந்துடும். அப்ப யாரும் எதையும் உண்மையை சொல்ல மாட்டான். இப்ப முகமூடி போட்டு தான் அவனை கூட்டு போனாங்க, அவங்களே கைது பண்ணிட்டான்னு சொல்றாங்க. இந்த புலன் விசாரணை எல்லாம் முடிச்சு எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் யாருக்கும் சம்பந்தப்பட்டது இல்லை, புகார்ல சம்பந்தப்பட்டது எதுவும் இல்லை, அல்லது அந்த இடத்துல ஏற்கனவே இடுகாடு இருந்தது. இல்லைன்னா அந்த இடத்துல மட்டும் பர்டிகுலரா அவர் காட்டுற இடத்துல மட்டும் எப்படிங்க எலும்புக்கூடு வரும்? எல்லா இடத்துலயும் குற்றவாளியை கூட்டு போய் என்ன பண்றீங்க நீங்க? எப்படி செஞ்சேன்னு காமின்றீங்க. திருடனை கூட்டு போய் எப்படி திருடன்னு சொல்லி போலீஸ் இன்னைக்கு படம் எடுக்குது, வீடியோ எடுக்குது கோர்ட்ல. குற்றம் நடந்ததை நிகழ்த்தி காட்டினான்னு சொல்றீங்கல்ல, குற்றம் நிகழ்ந்ததை அல்ல, குற்றம் எப்படி மறைக்கப்பட்டது என்பதை நிகழ்த்தி காட்டினார். நிகழ்த்தி காட்டிய இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு கூடுகள் யாருடையது என்று சொல்ல வேண்டியது புலனாய்வு அமைப்பினுடைய கடமை, ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசின் கடமை. அதற்கு பின்னால் யாராவது காரணமாக இருப்பார்கள் என்று சொன்னால் அதை மறைக்காமல் வெளி உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் இறைவனுக்கு செய்கின்ற உண்மையான தர்மம். அதுதான் இறைவனுடைய நியதி. இல்லை என்றால் நீங்கள் எல்லோருமே கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற கபோதிகளாக மாறிவிடுவீர்கள், கயவர்களாக மாறிவிடுவீர்கள். இறைவன் பெயரை சொல்லிக் கொண்டு எவ்வளவு காலம் ஏமாற்ற முடியும்? இறைவனே மௌன சாட்சியா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க இல்லையா? சிவன் சொத்து குலநாசம்பாங்க. ஒரு கோயில் சொத்தை கொள்ளாச்சாவே குலநாசம்பாங்க. அப்ப இறைவன் பெயரால் அந்த கொலை நடந்ததுன்னா இது பொய், நடக்கலன்னு சொல்லி அறிவியல் பூர்வமா நிரூபிங்க. இதுனா ராத்திரில மேல இருந்துகிட்டு அப்படிலாம் ஒண்ணும் நடக்கலன்னு சொல்ல போறாரு என்ன? கிடையாது. அறிவியல் பூர்வமாகவும் தர்மத்தின் அடிப்படையிலும் சட்டத்தின்படியிலும் கேட்டீங்கன்னா, ஒரு வழக்கறிஞனாக நான் இவ்வளவு நீளமா இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்வதற்கு காரணம் எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான விருப்பு வெறுப்புகளும் கிடையாது. அல்லது சனாதனத்தை ஒழிக்கிறதுக்காக தான் இவங்க பண்ணாங்கன்னு சொன்னா let it be proved it is a wrong allegation. அதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து தமிழ்நாட்டு பக்கம் நீங்க திருப்பாதீங்க. தமிழ்நாட்டுக்கு 1000 வேலை இருக்கு, புரியுதுங்களா? டெய்லி அமித்ஷா மோடி மாதிரி சொல்லிட்டு இருக்க திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லியே நம்ம ஓஞ்சி போறோம். இதுல வேற நமக்கு எதுக்கு புது தலைவலி என்ன? அதனால அடுத்த வாட்டி வரும்போது அமித்ஷா எந்த ட்ரெஸ்ல வருவாரு, மோடி எந்த பட்டு வேட்டியில வருவாருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கர்நாடகா பாலிடிக்ஸ்ல நமக்கு என்ன இருக்கு இல்லையா? நான் இதை ரொம்ப ஆழமாக யோசித்து மிக நீளமாகவும் கொஞ்சம் காலம் கடந்தும் பதிவு செய்வதற்கு காரணம், இதனுடைய உண்மை தன்மைகளை, அடிப்படைகளை, அதில் இருக்கின்ற குளறுபடிகளை, இந்த குளறுபடிகள் எல்லாம் எப்படி ஒரே நேர்கோட்டுக்கு வந்தது, இந்த நேர்கோட்டை வைத்துக் கொண்டு செய்கின்ற அரசியல் என்ன, அதற்கு பயன்படுகின்ற மதம் என்ன, எந்த மதமாக இருந்தாலும், எந்த இடமாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், இதுதான் என்னுடைய முக்கியமான செய்தி. ஆகவே இது மக்களுக்கு உண்டான சிந்தனைக்குரியதாக, புலனாய்வு என்ன வேணா நடக்கட்டும், அமுக்கப்படலாம். இந்தியாவில் அழித்து ஒழிக்கப்பட்டு மறைக்கப்பட்ட வழக்குகள் 1000, 10ஓடு 11 இல்லாமல் 10,000 10,001 கூட இது ஆயிட்டு போட்டோம். ஆனால் என் வாழ்நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கறிஞனாக இதன் பின்னால் இருக்கின்ற சட்ட பொருண்மைகள், இதன் பின்னால் இருக்கின்ற தத்துவ பொருண்மைகள், இதன் பின்னால் இருக்கின்ற குளறுபடிகள் அத்தனையும் ஒரே நேர்கோட்டிற்கு எப்படி வந்தது என்ற கேள்வியை ஒரு சாமானிய மனிதன் யோசிக்கிறார். நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம்.